தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். கலைஞர் நூற்றாண்டு நாணய வெளியீட்டு விழாவிற்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவு நாணயம் சென்னையில் இன்று வெளியிடப்படுகிறது. இந்த விழாவிற்கு வாழ்த்து தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ள பிரதமர் மோடி, இந்தியாவின் தலை சிறந்த முதல்வர்களில் ஒருவரான கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் முக்கியமான தருணம் அவரது நினைவு நாணயம் வெளியீட்டு விழா மாபெரும் வெற்றி அடையட்டும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் பிரதமர் மோடியின் வாழ்த்துக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் நன்றி தெரிவித்துள்ளார். மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் ஆனைமலை நல்லாறு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மறைந்த கிணத்துக்கடவு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் என்.எஸ். பழனிசாமியின் 82வது பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பூர் மாவட்டம் நாதகவுண்டன்பாளையம் மணிமண்டபத்தை முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே. பழனிசாமி திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்து அவர்களின் துயர் துடைத்தவர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா என்று குறிப்பிட்டார். நாங்கள் இருக்கின்ற பொழுது கேரள முதலமைச்சரோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி முடித்தவுடன் 3 கட்டங்களாக அரசு உயர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். பிறகு ஆட்சி மாற்றம் வந்தது. ஆட்சியாளர் தனியை கவனம் செலுத்தவில்லை. அதனால் திட்டம் கிடைப்பிலே கிடைக்கின்றது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்கள் மூலமாக உருவாகும். அப்பொழுது ஆனைமலை நல்லாறு திட்டம் நிறைவேற்றப்படும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீர் நிச்சயமாக கிடைக்கும். சென்னையில் மெட்ரோ ரயில் சேவையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்ட்ரல் விமான நிலையத்துக்கு இடையேயான சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. சென்ட்ரல் முதல் பரங்கிமலை வரையிலான பச்சை வழித்தடத்திலும் விமான நிலையம் முதல் விம்கோ நகர் வரை உள்ள நீல வழித்தடத்திலும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டு வந்தது. வழக்கமாக ஞாயிறு விடுமுறை நாளில் 7 நிமிடங்களுக்கு ஒரு ரயில் இயக்கப்படும் என்ற நிலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 10 நிமிடத்துக்கு ஒரு ரயில் இயக்கப்பட்டது. இந்த நிலையில் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்படாததால் சென்ட்ரல் முதல் விமான நிலையம் வரையிலான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னை பாரிமுனை பகுதியில் மதுபோதையில் பாஜக பிரமுகர் ஓட்டி வந்த கார் சென்டர் மீடியத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. முத்துசாமி பாலத்தில் வேகமாக சென்ற கார் ஒன்று சென்டர் மீடியத்தில் மோதியது. தகவலின் பேரில் அங்கு வந்து விசாரித்த பூக்கடை போக்குவரத்து போலீசாரிடம் மதுபோதையில் காரை ஓட்டி வந்த தரணி என்பவர்தான் பாஜகவில் பொறுப்பில் இருந்ததாக கூறியதோடு லைசன்ஸ் உள்ளிட்ட ஆவணங்களை காட்டாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு நிலவியது. ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள் உருவாக்கிய சிறிய ரக செயற்கைக்கோள் மாமல்லபுரம் அருகே வரும் 24ஆம் தேதி விண்ணில் பாய உள்ளது. அரக்கோணத்தில் செயல்பட்டு தனியார் பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் ஸ்பேஸ் ஜோன் எனும் அமைப்பு சார்பில் விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் செயற்கைக்கோள் தயாரிக்கும் வகையில் மாணவர்களுக்கு கடந்த மே மாதம் முதல் தொடர் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் அரசு பள்ளி மாணவர்கள் 100 பேர் உள்பட 125 மாணவர்கள் ஈடுபட்டு சிறிய ரக செயற்கைக்கோளை வடிவமைத்துள்ளனர். வரும் 24ஆம் தேதி அன்று மாமல்லபுரம் அடுத்த பட்டிக்குளம் என்ற பகுதியில் ஏவப்பட உள்ளதாக பயிற்சியாளர்கள் தெரிவித்தனர். சென்னை ஆர்.கே. நகரில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட சிகரெட்டுகளை விற்பனை செய்த 2 நபர்களை போலீசார் கைது செய்தனர். ரகசிய தகவலின் பேரில் ஆர்.கே. நகர் பகுதியில் கண்காணிப்பில் ஈடுபட்ட போலீசார் சிகரெட்டுகளை விற்பனை செய்து கொண்டிருந்த மண்ணடியை சேர்ந்த முகமது ஜப்ருல்லா, அபுதாஹிர் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 476 சிகரெட்டுகளை பறிமுதல் செய்தனர். பின்னர் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான தடை 35வது நாளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதியில் மழை பொழிவு குறைந்துள்ள நிலையில் ஒகேனக்கல் காவிரியில் வினாடிக்கு 17,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இருப்பினும் ஆற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையானது 35வது நாளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வருவாய்த்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் ஊர்காவல் படையினர் காவிரி கரையோர பகுதிகளில் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் பிலிகுண்டுலுவில் காவிரி ஆற்றில் வரும் நீர்வரத்தை மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர்.